guys, welcome back to Tokis and இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது டோக்கியோட ஸ்கூல்ல பொங்கல் செலிப்ரேஷன். ஸோ அதுக்காக டோக்கி வந்துட்டு கியூட்டர் ட்ரெடிஷ்னல் வைப்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. ஸோ அதனோட கெட் ரெடி வீடியோ நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம டோக்கியோட ஸ்கூல்ல வந்துட்டு ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்றதுக்கு. செலிப்ரேஷன்ஸ் டைம்ல அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்காக நான் பருப்பு பாயசம் பண்ண போறேன் டோக்கிக்காக. 100% ஹெல்தியா டோக்கிக்கு ஏற்ற மாதிரி பண்ண போறேன். டோக்கிக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. ஸோ இந்த டேக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வந்துட்டு இந்த கோல்டு எல்லாமே அதிகமாகிடுச்சு. பொங்கல் டைம்லாம் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு கோல்டு அண்ட் கஃபோடு இருந்தால், அதனாலே நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த தடவை பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் டோக்கி ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் முடித்த உடனே அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 2 பேரோட ஃபோட்டோ ஷூட்ஸ் அதை எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், நைல் சாரா கிருஷாக்க டோக்கியோவில். ஸோ அதில் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 பேரும் வந்துட்டு க்யூட்டாக விளையாடினது அண்ட் அவங்க 2 பேரோட பாண்ட் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெல்லம் தண்ணியில் கலந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு தேங்காவை அரைச்சி ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க்கை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, தேங்காய் இது எல்லாமே நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சைட் பை சைட் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ் மிக்ஸ் பண்ணி காலையிலே டோக்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கு எல்லாமே இது கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த கோல்டெல்லாம் வரும்போது. ஸோ அதுக்காக ஃபைனலாக ஃபஸ்ட்டு மில்க் இருக்கு இல்லையா, கோகோனட் மில்க் அரைச்சி வச்சது, ஸோ அதை ஆட் பண்ணி மூடி வச்சுட்டோன்னா இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் இது. குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு பொங்கலா? உங்கள் ஸ்கூலில் தான் பொங்கல் செலிப்ரேஷன். எந்திரி நல்லா சொல்லு, கீழே வரைக்கும் போயிட்டு தூங்குற. எந்திரி குட்டா. லெட்ஸ் டேக் அ பாத். உனக்காக அம்மா பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன். ஸ்கூலில் போயிட்டு சாப்பிடு, கியூட்டாக சாப்பிடு. தங்கம் ஸ்கூலில் போயிட்டு பருப்பு பாயசம் சாப்பிடு. குட்டுமணி ஸ்கூலில் போயிட்டு பருப்பு பாயசம் சாப்பிட்டுக்கோம். பட்டுப்பாவோட போட்டு ரெடி நெக்ஸ்ட் எல்லாரும் பட்டுப்பாவோட போட்டுருவாங்க. ஓகேவா? நம்ம பீட்ரூட் மூணு தரோம். பீட்ரூட் மூணு சாப்பிடு. இதெல்லாம் சாக்ஸ் போட்டு சாக்ஸ் கட்டி நடந்த பார்த்தியா? எப்படி தூங்குறீங்க? குச்சுமணி, இந்த 10 மணி, இந்த முத்துக்குட்டி 2 சுந்தரி காலானு, 2 കുഞ്ചു കാലാണ്, എൻ്റെ ടോക്കിയുടെ കുഞ്ചു കാലാണ്. മച്ചം എവിടെയൊക്കെ ഉണ്ട് എനിക്ക്, ഇവിടെയൊക്കെ മച്ചം പുതുസാ മച്ചം വരുതേ ഉനക്ക്. ഇருக்கு മച്ചം, കുച്ചു മീൻ മച്ചം ഒരു മച്ചം വേറെ മച്ചം. எந்திரிச்சாதானே கியூட் ட்ரெஸ் போட்டுட்டு ஹாப்பி பொங்கலுக்கு போக முடியும். ஆனா ஹாப்பி பொங்கல். ஹெட் பாத் இல்லடி, ஹெட் பாத் தான் நேற்று பண்ணிட்டேன். நிறையா பண்ணுவாங்க ஹெட் பாத். நார்மல் பாத் பண்ணுறதே பெரிய விஷயம் எனக்கு. ஏமோ வண்டி சாஞ்சிடுச்சு. டெம்போ வண்டி சாஞ்சிடுச்சுப்பா. டெம்போ வண்டி ராத்திரி பனி எடுத்துட்டு பகலில் சாயினுண்டு. நைட் டியூட்டியா? நைட்டில் அவனுக்கிட்ட. ஓகே. டோக்கியோவை காலையில் எழுப்பி டெய்லி குளிப்பாட்டுறதுக்குள்ளே எனக்கு விடிஞ்சே போகுது. இது மட்டும்தான் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. குட்டி அம்போ, எந்த குட்டி என்ன பண்ண போகிற டோக்கி? வண்டி சாய்க்கு அந்த ஜட்டி ஓகேவாடா? வண்டி சாயிலே, டப்பி சாஞ்சோ, டப்பி வண்டி புட்டி எல்லாம் சாயிண்ட.
அது தண்ணி செக் பண்ணிட்டேன். அப்பப்போ தண்ணி சிப் பண்ண வாய் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கு பாரு. ஆமாம். டோக்கி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம டோரா புஜி ஹேர் ஸ்டைல் கட் பண்ணி வச்சுருந்தோம். டோக்கிக்கு கண்ணில் முடி விழுது அப்படின்றதுக்காக கட் பண்ண போனது தான். ஸோ அது அப்படியே வந்துட்டு அழகாக செட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு மறுபடியும் ஹேர்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ திருப்பியும் கண்ணில் விழுது. பட் இப்போ என்ன விஷயம்னா, இப்போது பின்னாடி இருக்கிற முடி எல்லாமே வளர்ந்துட்டு இந்த மாதிரி கொண்ட போடுற அளவுக்கு வந்துச்சு. பட் இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம முடி கட் பண்ணதுனால அது எல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒன்றா பேண்ட் போட முடியல. நம்ம பேண்ட் போட்டால் கூட அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கலைஞ்சு வந்துடுது. இந்த கொண்டை வந்துட்டு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் டோக்கி கிட்ட. ஏன்னா ஃபஸ்ட்டு கேர்லி ஹேர் தான் டோக்கிக்கு இருந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு டக்குன்னு இந்த ஒரு கொண்டை போட்டால் கூட அவள் ஃபேஸ்க்கு அது ரொம்பவே நல்லா சூட்டாக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் மொட்டை அடிக்கும் போது அந்த கேர்லி ஹேர் போயிட்டு அதுக்கப்புறம் வேவி ஹேர் வந்துடுச்சு. ஸோ வேவி ஹேருமே சூப்பர் தான். ஆனால் வேவி ஹேர் வந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே விழுந்துடுது வந்து முகத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த தடவை வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணில் விழுந்தாலும் கிளிப்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு செட் பண்ணிட வேண்டியது தான். ஏன்னா தேர்ட் மொட்டை இருக்குது பழனியில். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக வேணால் டோக்கிக்கு வந்துட்டு ஹேர் வளர்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு அப்படி இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். புரியல. அம்மா எதுக்கு இங்கே போடுற? அதுதான் அழகு. நேற்று அழகாக போட்டேன். நீ வரியா? முன்னாடி வச்சுக்கலாம். என்ன ஒரு சுந்தரி இது. ஒன்பதாயிடுச்சா? பக்கம் சாக்ஸ் போடலையா? அந்த சாக்ஸ் கரெக்டாக காமி. சுந்தரி கம்மல். இது யார் தெரியுதா நிற்குமா? சுந்தரி டோக்கி. ஃபேஸ் கம்மி. இந்த வளையல் மட்டும் போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். இந்த அவங்களே ஒன்று போட்டனே, மேட்சிங் போட்டுக்கோ. அது டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் போட சொல்கிறேன். இல்லை டிஃப்ரெண்ட் இல்லை, ப்ளூ கலர் மேட்சிங் இருக்குது பாரு. ஆமாம், டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு. லா 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 இதுக்கு ஒன்று குறைச்சிருக்கலா. டிங் 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 டிங். ஒரு பொட்டு வச்சுக்குமா? ஓகே. பெருசாக கிட்டமா சின்னதாக கிட்டமா வைக்குமா? சின்னதாச்சு. அம்மா பிங்க் ஒன் அது. அந்த பிங்க் ஒன். பிங்க் ஒன் இல்லை, மேட்சிங்காக ப்ளூ ஒன்ல எடுத்துக்கலாம். அம்மா பிங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க். சரி பிங்க் ஒன். எங்க? பிங்க் ஒன் கட்சிச்சு. பிங்க் ஒன் கட்சிச்சு. அவ்வளோதான். நிற்குமா? சுந்தரி பாரு. சூப்பர். நம்மளோட சுந்தரியை பாரு. பார்த்துட்டியா சுந்தரியை? அவ்வளோதான். இந்த சாக்ஸ் போடு சுந்தரி. கொடுத்துட்டேன் காலையிலே. இந்த சாக்ஸ் போடு சுந்தரி. இது கழட்டக்கூடாது, ஓகேவா? இந்த சாக்ஸ் கழட்ட மாட்டேன். லெட்ஸ் கோ தாரா தாரா. இந்த பாட்டெலாம் பலமாக இருக்கு. தந்தையா
என்னாச்சு? டீச்சருக்கு ஸ்கூட்டருக்கு போறாங்கம்மா. அப்படியா? சொல்லட்டுமா? நீங்க ரெண்டு பேரும் என்னாச்சு? முடியலையே ரெண்டு பேராலையும். அச்சோ, எடுக்கணுமா? ஏய், இது இல்ல வீடு மேல. டோக்கி எங்க போறீங்க? மேல வீடு. பார்த்து பார்த்து விழுந்தியா? நிக்ஷா அடிக்கடி விழுவ போல. சரி போட்டோ அது பண்ணிருக்குடி, கழிச்சு விட்டுறாத. சூப்பர். நெத்திச்சுட்டு ஏன் கழட்டிட்டீங்க? பண்றா. ஏய், உன் ஃப்ரெண்டு உன்னை போட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்றாடா. வா. சூப்பர். அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சா? வேண்டாம், இப்பதான் அவளுக்கு அடிபட்டிருக்கு. அவளுக்கு கால் வலிக்கும் டோக்கி. நிக்ஷாக்கு பாரு, நிக்ஷாக்கு அடிபட்டிருக்கு. நிக்ஷாக்கு கால் வலிக்கும்ல. வலிக்குதா? நீ ஏன் அடிக்கடி விழுந்துடுற நிக்ஷா? பார்த்து நடக்கலாம்ல. டமால் டும்மி ஓடுற. வலிக்குதா? வலிக்குதா? நைஸ். கும்பிட்டு முடிச்ச உடனே நான் வந்துடுறேன். அது இல்ல, சோறு தான் தருவேன். தட்டுமா? நிம்மதியா சாமி கும்பிடுவேன். இனிமே இந்த மாதிரி நல்ல நாள் அதுவுமே உடம்பு நல்லா இல்லாம பண்ணாதீங்க. எனக்கு ஒரு gift வேணும் சுவாமிஜி. சுவாமிஜி ஃபுட் எல்லாம் போயிடும். இந்தா சுவாமிஜி, உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் சுவாமிஜி. இது சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சுவாமிஜி.